எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjobs.com. டேலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேரோல் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ பேரோல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயியோட சேலரியை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பேரோல் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி சேலரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அட்டண்டன்ஸ், அவங்க எவ்வளோ நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பேரோல் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அலோகேட் பண்ண ஒர்க், எவ்வளோ ஒர்க் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி சேலரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியை அவங்களோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட சேலரி வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேரோல் அப்படின்னு ஒரு கம்பெனி நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர்ஸ் சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன லெஜர்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அதில் 20 lakhs இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ ஆட் பண்ணும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டர் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதில் அமௌண்ட் நமக்கு 20 lakhs. அண்ட் நெக்ஸ்ட் லெஜர் கேஷில் 5 lakhs. ஸோ நான் இங்கே பேஜப் பண்ணிக்கிறேன் கேஷ் அண்ட் இதில் அமௌண்ட் நமக்கு 5 lakhs. அண்ட் அதுக்கப்புறம் கேபிட்டலில் நமக்கு 25 lakhs இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் 25 lakhs. ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட இந்த சேலரி டீட்டெயில்ஸ் வந்து எந்த பர்சன் அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேரோல் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணும். ஸோ நான் இங்கே F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் மெயின்டைன் பேரோல் இந்த ஆப்ஷன் வந்து எஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே எனக்கு கேட்வே ஆஃப் டேலியில் பேரோல் இன்ஃபோ அண்ட் பேரோல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரோல் இன்ஃபோவில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ பேரோல் இன்ஃபோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப்ஸ் அண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி குரூப்ஸ், அதுக்குள்ளே ஒரு கம்பெனி அப்படின்னா மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கும். நமக்கு வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய வந்துட்டு குரூப்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணி எம்ப்ளாயி குரூப்ஸில் சிங்கிள் குரூப் க்ரியேட். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், நமக்கு கொஷனில் இருக்கிறது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு சேலரி டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபைனலாக தான் இந்த பர்சனுக்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்ல போகிறோம். அதனால் நான் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே காமனான சேலரினா இங்கே டிஃபைன் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நோ அப்படிங்கிற ஆப்ஷனை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட டெசிக்னேஷன் என்ன அண்ட் எப்போ அவங்க வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் எம்ப்ளாயியோட ஐடி, அவங்க பேங்க் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர், இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயியோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் அண்ட் அவங்களோட டெசிக்னேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் அவங்களோட டேட் ஆஃப் ஜாயின் வந்து 1/6/2000 அண்ட் அவங்க எம்ப்ளாயி ஐடி 1087 பேங்க் நேம் ஹெச்டிஎஃப்சி அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து 7874. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் சிங்கிள் எம்ப்ளாயி க்ரியேட். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த எம்ப்ளாயியோட நேம் கொடுக்கணும். எம்ப்ளாயி நேம் வந்து ராஜாராம் எம். அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்பிளே நேம் அண்ட் ரிப்போர்ட்லேயும் ராஜாராம் அப்படிங்கிறத வரணும். அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க அண்டரில், நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் ஜாயினிங்கில் அவங்க ஜாயின் பண்ண டேட்டு நம்ம பார்த்துருந்தோம் 1/6/2000 அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம சேலரி வந்து கொடுக்க போகிறது இல்லை, ஃபைனலாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயியோட நம்பர், தட் இஸ் எம்ப்ளாயியோட ஐடி நான் இங்கே கொடுத்துக்கிறேன் 1087 அண்ட் அவங்களோட டெசிக்னேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ அவங்களோட டெசிக்னேஷன் இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம ப்ராப்பராக கொடுக்கும்போது இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரொவைட் பேங்க் டீட்டெயிலில் நம்ம பேங்க் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் நான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் அக்கௌண்ட் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் 7874
அண்ட் பேங்க்கோட நேம் வந்துட்டு நம்ம இங்கே வந்து HDFC பேங்க் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். HDFC பேங்க். ஸோ ஃபுல்லாக நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன். ஸோ எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னா யூனிட்ஸ், அவங்க பண்ண ஒர்க் பேஸ் பண்ணி நம்ம சேலரி கொடுக்குறது. அண்ட் இன்னொன்று வந்து அட்டண்டன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சேலரி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், அட்டண்டன்ஸ் இந்த ஆப்ஷன் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே க்ரியேட், இதில் நான் ரெண்டு விஷயம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சென்ட். ஸோ அந்த டீட்டெயில் நம்ம கொடுத்து தான் சேலரி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட் அண்ட் அண்டர் ப்ரைமரி அண்ட் அட்டண்டன்ஸ் டைப் வந்துட்டு இப்போ அவங்க ப்ரெசென்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கால்குலேட் ஆகும். அப்படி இல்லைனா ஐதர் அவங்க அட்டண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரெசென்ட் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். அப்படி இல்லைனா லீவ் வித் பேவாக எனக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் அட்டண்டன்ஸ் ஆர் லீவ் வித் பே ஏதோ அந்த ஆப்ஷன். ஸோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்சென்ட். அவங்க ஆப்செண்ட்டாக இருந்தாங்கன்னா லீவ் வித்தவுட் பே. ஸோ அவங்க வந்துட்டு ப்ரெசென்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஆப்சென்ட்டில் லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அக்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால் அட்டண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப் ரெண்டுமே நான் இங்கே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பே ஹெட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பே ஹெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேலரியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பே ஹெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் பே அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் பே ஹெட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பே ஹெட்ஸை மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த அமௌண்ட் இந்த பர்டிகுலர் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பே ஹெட்ஸ் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் பே. ஸோ அதை நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். பே ஹெட்ஸ் க்ரியேட் பேசிக் பே அப்படிங்கிறது நேம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். பே ஹெட் டைப், இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த பர்டிகுலர் பே ஹெட் வந்து எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து நம்ம டிடெக்ட் பண்ண போகிறதா இருந்தோம்னா இந்த டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸுங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணணும். ஆர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், அது ஒரு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ஏர்னிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்டாச்சுரி டிடக்ஷன் அப்படிங்கிறது டேக்ஸ் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்டாச்சுரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபண்ட் இந்த மாதிரி அமௌண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து அட்வான்ஸாக கொடுப்போம், லோன் கொடுப்போம் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு. அப்படி இருக்கிறதா இருந்தால் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த கிராட்டுவிட்டி அண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் வந்து கொடுக்குற அமௌண்ட்டு. ஸோ பேசிக் பே அப்படிங்கிறது என்னென்னா ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ்க்கு அது ஒரு ஏர்னிங்காக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி. இன்கம் டைப் வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே இந்த அண்டர் வந்துட்டு நம்ம வந்து கம்பெனிக்கு இது என்னவா இருக்குது, இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற இந்த பே ஹெட் வந்து அந்த கம்பெனிக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுக்கணும் இல்லையா. பேசிக் பே வந்து கம்பெனிலேருந்து கொடுக்குற ஒரு அமௌண்ட், அதனால் அவங்களுக்கு அது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ அதை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வேஸ் அண்ட் நேம் எப்படி டிஸ்பிளே ஆகணும் பே ஸ்லிப்பில் அப்படிங்கிறது இங்கே கேட்குது. பேசிக் பே அப்படின்னே டிஸ்பிளே பண்ணால் ஓகே. அண்ட் கிராட்டுவிட்டி நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நோ. அண்ட் இதில் கால்குலேஷன் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்ம பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுவோம், சில விஷயங்கள் வந்து ஹோல் அமௌண்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா as computed வேல்யூ, பர்சன்டேஜாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோன்னா as computed வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்னா யூசர் கொடுக்குற ஒவ்வொரு டைமும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. யூசர் டிஃபைன் வேல்யூ. ஃப்ளாட் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா ஹோல் அமௌண்ட்டாக நம்ம கொடுக்குறது. ஆன் அட்டண்டன்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன், அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் ஆன் அட்டண்டன்ஸ், ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் ஆன் ப்ரொடக்ஷன். பேசிக் பே அப்படிங்கிறது அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆன் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் அட்டண்டன்ஸ் வந்து எப்போ நம்ம கொடுப்போம், அவங்க ப்ரெசென்ட்டாக இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ். ஸோ ப்ரெசென்ட் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம லீவ் வித் பே நம்ம அப்படி க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால இந்த ஆப்ஷன் எனக்கு இங்கே ஃபில்டர் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். கால்குலேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், டேஸ்க்கா மந்த்துக்கா அப்படிங்கும்போது நான் மந்த்தாக தான், ஒவ்வொரு மந்த்துக்கும் தான் நான் சேலரி பே பண்ண போகிறேன். ஸோ மந்த்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் அந்த கால்குலேஷன் வந்துட்டு ஆஸ் பர் கேலண்டர் பீரியட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரவுண்டிங் மெத்தட் வந்து நார்மல் ரவுண்டிங், லிமிடேஷன் வந்து 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நம்ம அமௌண்ட் கொடுக்க போகிறது இல்லை, நம்ம சேலரி டீட்டெயில் கொடுக்கும் போது தான் கொடுப்போம். ஸோ ஃபைனலாக அக்செப்ட். நெக்ஸ்ட்டு டிஏ அண்ட் டிஏ ரெண்டுமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அலவன்ஸ், டிஆர்என்எஸ் அலவன்ஸ் அண்ட் ட்ராவலிங் அலவன்ஸ். ஸோ டிஏ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அலவன்ஸ் அப்படிங்கும்போது அது ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஃபிக்ஸ்டு. அண்ட் அது நமக்கு அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் இது வந்து நம்ம ஃப்ளாட் இங்கே வந்து பர்சன்டேஜாக சொல்லியிருக்காங்க இல்லையா கொஷினில். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் வேல்யூ அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் ரவுண்டிங் 1.
அமௌண்ட்டாக கொடுத்தோம்னா நம்ம ஃப்ளாட் ரேட் அப்படிங்கிறது கொடுப்போம். பட் இங்கே வந்து நம்ம வந்து பெர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுறதுனால இது வந்து நான் கம்ப்யூட்டர் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன், என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா இந்த ஆப்ஷன் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா கொஷினில் பாருங்கள், 20% பேசிக் பேலேருந்து 20% நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் டிஏக்காக. ஸோ இந்த ஆட் பே ஹெட்டில் நான் பேசிக் பே அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன், எண்ட் ஆஃப் லிஸ்ட். அண்ட் பர்சன்டேஜை நம்ம ஸ்லாப் டைப்பில் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நான் கொடுக்க போகிறது இல்லை, ஃபைனலாக தான் கொடுப்பேன். ஸோ அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஏ அப்படிங்கிறதும் எனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் வேல்யூ தான். பேசிக் பேலேருந்து நம்ம அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் டிஏ. இது earnings ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு, இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இதுவும் நான் வந்து கம்ப்யூட்டர் வேல்யூவை தான் கால்குலேட் பண்ண போகிறேன். நார்மல் ரவுண்டிங் லிமிட்டேஷன் 1 அண்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலாவில் இதுவும் நான் பேசிக் பேலேருந்து கால்குலேட் பண்ண போகிறதா அதை இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன், எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஃபைனலாக அக்செப்ட். நெக்ஸ்ட் மெடிக்கல் அலவன்ஸ் 600 per month ஃப்ளாட் ரேட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். மெடிக்கல் அலவன்ஸ் ஃப்ளாட் ரேட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் மெடிக்கல் அலவன்ஸ். மெடிக்கல் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்கம் டைப் ஃபிக்ஸ்டு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஃப்ளாட் ரேட், மந்த்துக்கு பர் மந்த் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நார்மல் ரவுண்டிங் 1. அண்ட் நெக்ஸ்ட் பே ஹெட் அட்வான்ஸ் வந்து இதுவும் ஃப்ளாட் ரேட் 800 per month. ஸோ அட்வான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க எம்ப்ளாயி வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம கொடுக்கணும். அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், லோன் வாங்கியிருந்தாங்களோ அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்கனாங்களோ இந்த ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் அண்டர் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அசெட்டில் வரும். அண்ட் இதுவும் ஃப்ளாட் ரேட் தான். அண்ட் இதுவும் நம்ம வந்து மந்த்துக்கு பே பண்ணுறோம். அண்ட் நார்மல் ரவுண்டிங் 1. ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் அலவன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம ஃப்ளாட் ரேட்டாக கொடுக்குறோம். ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபுட் அலவன்ஸ் earnings ஃபார் எம்ப்ளாயீஸ் ஃபிக்ஸ்டு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஃப்ளாட் ரேட், மந்த்துக்கு தான், அண்ட் நார்மல் ரவுண்டிங் லிமிட்டேஷன் 1. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இது வந்து நம்ம வந்துட்டு அது கம்ப்யூட்டர் வேல்யூவாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பேசிக் பேலேருந்து. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஹவுஸ் ரெண்ட். ஒவ்வொரு கம்பெனிலையும் இந்த பேஹெட் அப்படிங்கிறதும் அந்த கால்குலேஷன் மெத்தட்ஸுமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இத்தனை பேஹெட்ஸ் இருக்குது, சில கம்பெனியில் 2 to 3 இருக்கும், இன்னும் நிறையா கூட இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், earnings ஃபார் எம்ப்ளாயீஸ் ஃபிக்ஸ்டு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் வேல்யூவாக கொடுக்க போகிறோம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் வேல்யூ அண்ட் நார்மல் ரவுண்டிங் 1 கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா பேசிக் பேலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன், எண்ட் ஆஃப் லிஸ்ட். பர்சன்டேஜ் 0% நம்ம அதுக்கப்புறமா கொடுத்துக்குவோம். ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது பிஎஃப் அமௌண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து நமக்கு 7%. இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டர் வேல்யூவை தான் கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் இதை வந்து பேசிக் பே அண்ட் டிஏ ரெண்டும் சேர்த்து அதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிக்கிறேன் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அண்ட் இது வந்து டிடக்ஷன் ஃப்ரம் பிஎஃப் அப்படிங்கிறது கம்பெனி வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்களுக்கு கொடுத்துரும். சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலி என்னென்னா கரண்ட் லைபிலிட்டிஸ். பிகாஸ் வந்து இப்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட் நம்ம இது பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பிஎஃப் அப்படிங்கிறது அந்த எண்டில் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ். ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வேல்யூவாக கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் அது நார்மல் ரவுண்டிங் 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. அண்ட் இதில் வந்து 2 விஷயம், பேசிக் பே ஆட் பே ஹெட். 2 விஷயம் வந்து சேர்ந்து நம்ம வந்துட்டு பே ஹெட் வந்து சேர்ந்து ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோன்னா ஆட் பே ஹெட் கொடுத்திங்கன்னா அகைன் இந்த லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதில் வந்துட்டு டிஏ அது நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன், எண்ட் ஆஃப் லிஸ்ட். பர்சன்டேஜ், ஃபைனலாக அக்செப்ட். நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதில் வந்து டிஏலேருந்து டிஎன்எஸ் அலோவன்ஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் இன்கம் டேக்ஸ். அண்ட் இது வந்து எம்ப்ளாயீஸ் ஸ்டாச்சுரி டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பே ஹெட் டைப்பில் வரும். அண்ட் இது வந்து நமக்கு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் அண்டர். அண்ட் அதுக்கப்புறம் இது அப்படி ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூவாக எனக்கு கால்குலேட் ஆகிடுச்சு. நார்மல் ரவுண்டிங் லிமிட்டேஷன் 1 ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா.
அண்ட் இது எதுலேருந்து கால்குலேட் பண்ணுறோன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டிஏ அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதும் நம்ம கம்ப்யூட்டர் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே அது பேசிக் பேலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அண்ட் இது வந்து ஆக்சுவலி நமக்கு என்னென்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வேல்யூ நார்மல் ரவுண்டிங் 1 ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. இது நம்ம பேசிக் பேலேருந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். ஸோ அதுவும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வேல்யூவாக கால்குலேட் பண்ணுறோம் பேசிக் பேலேருந்து. அதை நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் earnings fixed. அண்ட் இதுவும் நம்ம இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வேல்யூ நார்மல் ரவுண்டிங் 1 ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா பேசிக் பேலேருந்து கால்குலேட் பண்ணுறோம். அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஃபுல்லாக அக்செப்ட். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட கம்ப்ளீட் பே ஹெட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. சேலரி டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம வந்து என்னென்ன பே ஹெட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணமோ அதுக்கான சேலரியை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் டிஃபைன். இந்த பர்சனை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் எஃபெக்டிவ் ஃப்ரம் எப்போ அவங்க வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 1/6/2000 கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் பே ஹெட் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 by 1 நான் அங்கே கொடுத்துட்றேன். பேசிக் பே வந்து 20,000. டிஏ வந்து 20% வந்து பேசிக் பேலேருந்து. அண்ட் ட்ராவலிங் அலவன்ஸ் 5% ஃப்ரம் பேசிக் பே. மெடிக்கல் அலவன்ஸ் 600 per month. அட்வான்ஸ் வந்து 800 per month அவங்க எடுக்கணும். ஃபுட் அலவன்ஸ் வந்து 700. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 8.5%. ப்ராவிடென்ட் ஃபண்ட் 7% பேசிக் பே அண்ட் டிஏலேருந்து. இன்கம் டேக்ஸ் 10%. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 6.5%. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 15%. இது பேசிக் பேலேருந்து. இது நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் பே, அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து 20,000 அவங்களோட பேசிக் பே வந்து 20,000. அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் என்டர். இதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்எஸ் அலவன்ஸ். அண்ட் இது வந்து ஆக்சுவலி நமக்கு அந்த பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் ரைட் ஸ்லாப் பர்சன்டேஜ் இந்த ஆப்ஷனை எஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து ரேட் கொடுத்துக்கலாம் 20% இதுலேருந்து பேசிக் பேலேருந்து. அதுக்கப்புறம் டிஏ 5% ஃப்ரம் பேசிக் பே. அண்ட் அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் நம்ம இதில் வந்து அமௌண்ட்டாக கொடுக்க போகிறோம் 600 per month. அண்ட் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் 800 per month. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அலவன்ஸ் 700 per month. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம 8.5% கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 7%. எதில் இருந்துன்னா பேசிக் பே ப்ளஸ் டிஏ ரெண்டு விஷயத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் வந்துட்டு 10% டிஏலேருந்து. இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த ரேட் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அதோட பே ஹெட்ஸ் ஆனால் அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அண்ட் அது எதில் இருந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. இன்கம் டேக்ஸ்க்கு அப்புறம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 6.5% பேசிக் பேலேருந்து. அண்ட் ஃபைனலாக சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அது 15% பேசிக் பேலேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த பே ஹெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஃபைனலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேலரி டீட்டெயிலும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வவுச்சர் டைப்பில் நம்ம ஒரு வவுச்சர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எதுக்காகனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வவுச்சரில் அந்த பர்சன்டேஜோட கால்குலேட் பண்ணி இந்த டீட்டெயிலை பார்க்க முடியாது. ஸோ நான் இங்கே ஒரு வவுச்சர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். வவுச்சர் டைப் க்ரியேட். அண்ட் இதில் நான் இந்த நேம் வந்து நம்ம எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சேலரி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் இது என்ன டைப் ஆஃப் வவுச்சர், அது வந்து நான் வந்து பேரோல் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். பேரோல் இது வந்து பேரோல் டைப் வவுச்சர் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நேம் ஆஃப் கிளாஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளே என்னென்ன குரூப் வந்து இன்க்ளூட் பண்ணும் எக்ஸ்க்ளூட் பண்ணும், லெஜர்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் எக்ஸ்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துக்கலாம். நம்ம சேலரி டீட்டெயில் அப்படிங்கிற நேம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன்.
அண்ட் இதில் நம்ம எந்த குரூப்புமே யூஸ் பண்ணல. ஸோ நான் ஜஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் லெட்ஜரில் நம்ம பேங்க்லேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ நான் பேங்க்கை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அக்செப்ட். ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேரோல் இன்ஃபோவில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட் பண்ணியாச்சு. எம்ப்ளாயியோட குரூப், எம்ப்ளாயி நேம், ஆனால் அவங்களோட அட்டெண்டன்ஸ், பே ஹிட்ஸ், அதில் சேலரி அண்ட் வவுச்சர் டைப். இதுக்கப்புறம் நம்ம அந்த சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேலரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். அட்டெண்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சேலரி டீட்டெயில் வந்து நம்ம வியூ பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், அட்டெண்டன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக பேரோல் வவுச்சர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் வவுச்சர் நான் எடுத்துக்கிறேன். Ctrl F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்டெண்டன்ஸ் வவுச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இதில் வந்துட்டு எம்ப்ளாயீஸை ஃபில்டர் பண்ணுறதுக்காக Alt A கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வவுச்சர் டேட் இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் எம்ப்ளாயியோட நேம் ராஜாராம், அவங்கள நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்க ப்ரெசென்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை நாள் ப்ரெசென்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறதுனால நான் ப்ரெசென்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து சார்ட் பண்ணணும், நம்பரை பேஸ் பண்ணியா நேம் பேஸ் பண்ணியா, நேம். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அவங்க 30 டேஸ்னால் ஒரு 28 டேஸ் வந்து அவங்க ப்ரெசென்ட் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இல்லை டீட்டெயிலை வந்து வியூ பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே Ctrl F4 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் நம்ம கிரியேட் பண்ண வவுச்சர் சேலரி அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸ் வந்து சேலரி டீட்டெயில். அண்ட் இதுக்கப்புறம் Alt A கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ப்ராசஸ் ஃபார் சேலரி அண்ட் டேட் வந்து 1/4/2018 1/5/2018 வரைக்கும் இவ்வளோ சேலரி அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம். எம்ப்ளாயியோட நேம் ராஜாராம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் எம்ப்ளாயி நேம் சார்ட் பை எம்ப்ளாயி நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி கால்குலேட் ஆகிடுச்சு. அவங்களோட 20,000 அப்படிங்கிறது பேசிக் பே. 2 டேஸ் வந்து ஆப்சென்ட் அப்படிங்கிறதுனால 18,667 ருபீஸ் இங்கே வந்திருக்கு. ஆனால் அதில் டிஏ, டிஏ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு கால்குலேட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக அவங்களோட ஓவரால் சேலரி டீட்டெயில் வந்து இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை நான் வியூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே இந்த ஆப்ஷனில் பேரோல் ரிப்போர்ட்ஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பேரோல் அண்ட் பே ஸ்லிப், சிங்கிள் பே ஸ்லிப் இந்த ஆப்ஷனில் இந்த பர்சனை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. ஆனால் அவங்களோட பேசிக் பே எவ்வளோ, கிராஸ் சேலரி எவ்வளோ, அண்ட் அவங்களுக்கு வந்தது எவ்வளோ, அந்த டிஏ இந்த அமௌண்ட் எல்லாமே எனக்கு ஆட் ஆகிடுச்சு. டோட்டலாக இந்த அமௌண்ட் எனக்கு இங்கே 25,000 இந்த இடத்துல எனக்கு நெட் அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு பேரோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அது எப்படி நம்ம வந்துட்டு சேலரியெல்லாம் ஆட் பண்ணி பர்சனோட நேம், எம்ப்ளாயி நேம் அண்ட் அவங்களோட பே ஹெட்ஸ் அண்ட் சேலரி எல்லாம் ஆட் பண்ணி அதை எப்படி நம்ம ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்து உங்களோட சேலரி டீட்டெயில் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.